நம்ம தொகுதியில இந்த ஏரியால 20,000 ஓட்டு லேபர் ஓட்டு. யார் அதிகமா பணம் கொடுத்து ஏலம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு போடுங்க உங்க ஓட்டை. ஐயா சொல்றபடி செஞ்சிடறோம். நீங்க ஓட்டு போடுறதுக்கு பணம் சாராயம் முக்கியமா இல்ல உங்களுக்கு நல்லது பண்ற எம்எல்ஏ முக்கியமா? நல்ல எம்எல்ஏ கெட்ட எம்எல்ஏ இதெல்லாம் யாருக்கு சார் வேணும்? எங்களுக்கு தேவை பணம். ஓட்டை ஏலத்துக்கு கொடுங்க. யாரு அதிகமா ஏலம் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு நாங்க எல்லாரும் ஓட்டு போடுறோம். 20,000 லேபர் ஓட்டுக்கு ஆரம்ப ஏலம் 10 லட்சம் ரூபாய். 15 லட்சம் ரூபாய். ஜேபி ஐயா 15 லட்சம் ரூபாய். 20 லட்சம். சாமி என்ன 20 லட்சம் ரூபாய். 25 லட்சம். 35 லட்சம். 45 லட்சம். 50 லட்சம். 65 லட்சம். 80 லட்சம். சாமி என்ன 80 லட்சம் ரூபாய். 80 லட்சம் ரூபாய் ஒரு தரம். 80 லட்சம் ரூபாய் 2 தரம். 80 லட்சம் ரூபாய் 3 தரம். பெட்டி வந்துச்சு. எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குறேன். என்ன கேளுங்க, எல்லாருக்கும் கிடைக்காத பெட்டி இழுக்காதீங்கம்மா. லேபர் ஓட்டு நமக்கு தான் முடிவாகி போச்சு. மீதி இருக்கிறது மிடில் கிளாஸ் ஓட்டு தான். என்ன பண்ண போற தம்பி? சாமி சாமி நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். ஜனநாயகத்தின் ஆக்சிஜன் போன்ற வாக்காளர் பெருமக்களே, என்னை மட்டும் தேர்தலில் நீங்கள் ஜெயிக்க வைத்தால் தமிழ்நாட்டில் இருக்கும் எல்லா ரேஷன் கடைகளையும் மூட வைப்பேன். பாத்தீங்களா என்ன தைரியம் அவனுக்கு? அரசாங்கம் ஏழை ஜனங்களுக்காக திறந்து வச்சிருக்கிற ரேஷன் கடையை மூடுவாங்கறா. என்ன பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறான் அவன். நான் என்ன பேசுறேன் தெரிஞ்சுதான் பேசுறேன். ரேஷன் கடைகளை மூடிட்டு ரேஷன் பொருட்களை வச்சு அரசாங்கமே சமையல் செஞ்சு அந்த சாப்பாட்டை எல்லா வீட்டுக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ணுவேன். இதனால தாய்மார்க ரேஷன் கடை கியூல நிக்க தேவையில்லை. அவங்க வீட்டு அடுப்படியில நின்னு வேக தேவையில்லை. என்னது? அரசாங்கமே சமையல் செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் சாப்பாடு அனுப்பி வச்சிட்டு இருக்குமா? என்னையா முட்டாள்தனமா இருக்கு? எப்படியா முடியாது? முடியும். அரசாங்கம் தயாரிக்கிற கரண்ட் ஒவ்வொரு வீட்டுக்கு அனுப்ப முடியும். குடிக்கிற தண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கு அனுப்ப முடியும். சாப்பிடுற சாப்பாடு அனுப்ப முடியாதா? அது மட்டும் இல்ல, சிட்டில எங்க பார்த்தாலும் டிராபிக் ஜாம், நிக்க இடம் இல்ல, நடக்க பிளாட்ஃபார்ம் இல்ல. அதனால ஷேர் ஆட்டோ மாதிரி ஷேர் ஹெலிகாப்டர் திட்டம். எங்க வேணாலும் ஏறிக்கலாம், எங்க வேணாலும் இறங்கலாம். இதெல்லாம் நடக்கிற காரியமையா? நடக்கும், நடத்தி காட்டுறேன்னு உறுதி அளிக்கிறேன். அரசியல் அனுபவம் இல்லாத பேச்சு, அறவை காட்டுத்தனம். சாமி 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 ஜனங்களை முட்டாள மாத்த நினைக்கிற இந்த மாதிரி ஆளுங்களை அரசியலை விட்டு ஓட வைக்கணும். சாமி சாமி இந்த மாதிரி ஆளுங்களாலதான் அரசியலே சாக்கடையா மாறி போச்சு. இவங்களை வளர விடக்கூடாது. சாமி சாமி அவனை இந்த சமுதாயத்துல இருந்து ஒதுக்கி வைங்க. உண்மையை சொல்லணும்னா இவனை இந்த பூமியை விட்டு அனுப்பணும். சாமி வருங்கால எம்எல்ஏ சாமி. ராஜபாண்டியன், சாமி இப்ப எப்படி இருக்காரு? சாமிக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. இவ்வளவு கத்தி குத்து வாங்கி அவன் உயிரோட இருக்கிறான்னா உண்மையிலே அவன் சாமி தான். சாமியை பார்க்கணும்னு பிரஸ்காரங்களாம் பிரச்சனை பண்ணாங்க. அதான் சாமியை பேட்டி எடுக்க அவங்கள உள்ள அனுப்பியிருக்கேன். என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணது எக்ஸ்எம்எல்ஏ ஜேபி தான். இது நான் நிற்க வேண்டிய சீட்டு. நீ எப்படி நிற்கலான்ட்டு உடனே போட்டியிலேருந்து விளைக்கோ, இல்லைன்னா உன்னை கொலை பண்ணிடுவேன்னு நாமினேஷன் தாக்கல் பண்ண நிக்க என்ன மிரட்டினார். கண்டிப்பா அவர் தான் அதை பண்ணியிருக்காரு. நான் உறுதியா சொல்வேன், ஜேபி தான் இதுக்கு காரணம். ஒரு முக்கிய செய்தி.
ஜேபியும் அவங்க ஆளுங்களையும் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. சாமி அவர்களை கொலை செய்ய முயற்சித்ததற்காக சுயேட்சை வேட்பாளர் ஜேபி அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார். இது திரு சாமி அவர்கள் வெற்றி பெற சாதகமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. நாளை ஓட்டுப்பதிவு நடக்கும் இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாமி எங்க எழுந்திருக்கிறீங்க? ஜேபியும் ஆளுகளும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இப்பவே நான் எம்எல்ஏ ஆன மாதிரி தான். எலெக்ஷனை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். இப்போ உங்க உயிர் தான் முக்கியம் சாமி. இன்னும் எத்தனை தடவை குத்தினாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா நான் சாமி.